ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 2025. விஷ் யூ வெரி வெரி ஹேப்பி நியூ இயர் டூ ஆல் மை சப்ஸ்கிரைபர். நம்ம எல்லாருக்குமே நம்ம நெனச்சபடி 2025 இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா, நாங்க கொளத்தூர் போயிருந்தோம். என் ஃப்ரெண்ட் வந்து ஒரு பேர்டு வாங்கணும்னு சொல்லியிருந்தான். அவனுக்கு ஒரு நல்ல பேர்டா செலக்ட் பண்ணிருக்கான். கொளத்தூர் போய் அப்படியே ஒரு வீடியோவா எடுத்திருந்தோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, லாஸ்ட் டைம் நம்ம சேனல்ல குட்டி பசங்க பீடா கடைன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நம்ம சேனல்ல போன நெறைய வியூஸ் போன கடை அதுதான். ஸோ அத வந்து நெறைய சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியா போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த குட்டி பசங்க பீட்டா கடையோட லென்த்தியா எடுத்து போட்டுருக்கோம். அதுவும் இந்த வீடியோல இருக்கு. அப்புறம் நாங்க போன டைம்ல என்னென்ன வந்து பாக்கெட் ஃபிஷஸ் இருந்துச்சு, அதில என்னென்ன ரேட்லாம் வந்து அதிலேயே எழுதியிருந்தாங்க. ஸோ அதுவும் இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்ப நாங்க நெறைய பேர்ட்ஸ் கடைக்கெல்லாம் போயிருந்தோம். ஸோ அந்த கொளத்தூர் ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் நெறைய பேர்ட்ஸ் கடைக்கெல்லாம் போயிருந்தோம். அதுவும் இந்த வீடியோல இருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்க பார்த்தீங்கன்னா, கொளத்தூர் கங்கா தியேட்டர் வழியா தான் கொளத்தூர் போயிருந்தோம். அதில ஃபர்ஸ்ட்டு கடையே பார்த்தீங்கன்னா, சென்னை பெட்டர்ஸ் வேர்ல்டுன்னு ஒரு கடை. இந்த கடையில பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா பேர்ட்ஸ் தான் வச்சிருந்தாங்க. ஸோ நாங்க போம்போது கடை கொஞ்சம் ரஷ்ஷா இருந்தனால எதுவுமே என்னால ரேட் கேட்க முடியல. நாங்க அன்னைக்கு என்னென்ன பேர்ட்ஸ் பார்த்தோமோ, அதான் அந்த வீடியோல எடுத்திருக்கோம். நெறைய பேர்ட்ஸ் வச்சிருந்தாங்க. லவ் பேர்ட்ஸ் வச்சிருந்தாங்க, ஃபின்ச்சஸ் வச்சிருந்தாங்க. அப்புறம் ஜாவான்னு சொல்லி ஒரு பேர்ட்ஸ் அதுவும் வச்சிருந்தாங்க. ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் வச்சிருந்தாங்க. ஆஃப்ரிக்கன் கிளிலாம் நெறைய வச்சிருந்தாங்க. அப்புறம் ஒரு கேட் ஒண்ணு அந்த ஸ்டூல் லிட்டில வரும் பார்த்தீங்களா ஒரு கேட்டு. அந்த கேட்ட வச்சிருந்தாங்க. அந்த கேட் கூட கொஞ்ச நேரம் நாங்க விளையாடிட்டு இருந்தோம். வீடியோ எடுத்திருந்தோம். என் ஃப்ரெண்ட் வந்து உள்ள என்னென்ன பேர்டு எவ்வளோ ரேட்டுன்னு கேட்டுட்டு இருந்தான். ஸோ அப்படியே அந்த கடையில பார்த்து வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். ஸோ நீங்களும் கொளத்தூர் போனீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட்டு கடையே பார்த்தீங்கன்னா, இந்த கடை வரும். இங்க நெறைய பேர்ட்ஸ் வச்சிருந்தாங்க. உங்களுக்கு பேர்ட்ஸ் வேணும், வாங்கணும்னீங்கன்னா இந்த கடையில போய் பார்க்கலாம் நீங்க. பட் ரேட் தான் எதுவும் என்னால கேட்டு சொல்ல முடியல. ஒரு கடையில பார்த்தீங்கன்னா, பேர்ட்ஸ்க்கு தேவையான ஃபுட் எல்லாமே நெறைய வேற வெரைட்டி ஃபுட்டெல்லாம் வச்சிருந்தாங்க. பெரிய பாக்கெட்லயுமே சின்ன பாக்கெட் முதற்கொண்டு எல்லாமே வச்சிருந்தாங்க. ஸோ நீங்க அங்க பேர்ட் வாங்குறீங்கன்னா ஃபுட்டையுமே அவர்கிட்டயே வாங்கலாம். கேஜஸும் வச்சிருந்தாங்க. பேர்டு வளர்க்குற அந்த கூண்டு பார்த்தீங்கன்னா, பெரிய சைஸ்லயும் இருந்துச்சு, சின்ன சைஸ்லயும் இருந்துச்சு. ஆனா மாடல்ஸ்லாம் ரொம்ப கம்மியா தான் வச்சிருந்தாங்க. நெறைய மாடல்ஸ்லாம் எதுவும் இல்ல. ஸோ நெறைய பேர்ட்ஸ் இருந்துச்சு. அப்படியே பார்த்து அப்படியே ஒரு வீடியோவா எடுத்திருந்தோம். நம்ம சேனல் என்ன புதுசா பார்க்குறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக், உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்து பார்க்குற கடை எதுன்னு பார்த்தீங்கன்னா, கொளத்தூர் என்ட்ரா வரும்போதே லெஃப்ட் சைட்ல டால்ஃபின் அண்ட் பெட்ஸ்ன்னு சொல்லி ஒரு கடை. இவர்கிட்டயும் நெறைய பேர்ட்ஸ் வச்சிருந்தாங்க. இவர்கிட்ட என்ன ஸ்பெஷலா இருந்துச்சுன்னா, எல்லா பேர்டுமே கொஞ்சம் குட்டி குட்டி சைஸ்ல இருந்துச்சு. ஸோ நான்லாம் அக்வேரியம் ஃபிஷ் வளர்க்குறேன். நாங்க ஃபிஷ் வாங்குனோன்னா, ரொம்ப குட்டி சைஸ்ல வாங்கி தான் குட்டிலேருந்து வளர்க்கணும் ஒரு ஆசை. ஸோ அதே மாரி உங்களுக்கும் அந்த மாரி ஆசை இருந்துச்சுன்னா, பேர்ட் எல்லாமே குட்டி குட்டி சைஸ்ல அழகா வச்சிருந்தாரு. ஸோ இந்த கடையை நீங்க விசிட் பண்ணி பார்க்கலாம். என்ட்ரா வரும்போது லெஃப்ட் சைட்ல டால்ஃபின் அண்ட் பெட்ஸ்ன்னு ஒரு சொல்லிட்டு ஒரு கடை. நம்ம அடுத்ததா பார்க்குற கடை எதுன்னா, சரவணன் பெட் ஸ்டுடியோ. இவர் கடை எங்கன்னு பார்த்தா, கொளத்தூர் ரோடு உள்ள வந்துட்டு ஒரு மிடில்ல அந்த ஏஎம் அக்வேரியம் ஒரு ஃபேமஸான கடை இருக்கு. ஸோ அந்த ஃபிஷ் டாக்டர் சொல்லிட்டு ஒரு கடை. அதெல்லாம் தாண்டி அப்படியே ஆப்போசிட்லேயே ஒரு கடை. சரவணன் எக்ஸாட்டிக் பெட் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு. இவர் கடையில பார்த்தீங்கன்னா, அந்த பேர்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நீட்டா வச்சிருந்தாரு.
ஸோ மத்த கடையோட இவர் கடையில கொஞ்சம் பேர்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நீட்டா இருந்துச்சு. நல்ல கலரும் கொஞ்சம் நல்லா தெரியிற மாரி இருந்துச்சு. நல்ல கொஞ்சம் பிரைட்டா இருந்துச்சு. ஸோ அந்த நீட்னஸ்னால அப்படி தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கோ, உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க கடை உள்ள போய் நாங்க பார்த்துருந்தோம். உள்ள பார்த்தீங்கன்னா நெறைய ஃபிஷ்ஷஸும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருந்தாங்க. ஃபிஷ் இல்லாம அது சின்ன சின்ன சைஸ்ல அந்த இம்போர்ட்டட் டேங்க்லாம் வச்சிருந்தாங்க. அதுல வந்து பீட்டா ஃபிஷ் இல்ல வேற ஃபிஷஸ்லாம் வளர்க்குற மாரி சின்ன சின்ன சைஸ்ல ரொம்ப அழகா இருந்துச்சு. இவர் கடைக்கு நீங்க போனா கடைய உள்ள போய் கொஞ்சம் விசிட் பண்ணிப்பாங்க. இவர் உள்ள கடையில பார்த்தீங்கன்னா நெறைய அந்த இம்போர்ட்டட் டேங்க் சின்ன சின்ன சைஸ்ல வச்சிருந்தாரு. அதே மாரி ஃபிஷ்ஷுக்கும், பேர்ட்ஸுக்கும் தேவையான மெடிசன்ஸும் இது கடையில வச்சிருந்தாங்க. இந்த பாக்கெட் ஃபிஷ் கடை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டாடி அக்வேரியம் கடைக்கு அப்படியே ஆப்போசிட்ல இவரோட பாக்கெட் ஃபிஷ் கடை இருக்கு. இவர் கடைக்குன்னு தனியா போர்டுலாம் எதுவும் இருக்காது. எந்த நேமும் கிடையாது. வெளியவே பார்த்தீங்கன்னா நெறைய பாக்கெட் போட்டு வித்திருந்தாரு. ஸ்டார்ட்டிங் பிரைஸ் வரை நான் பார்த்த வரைக்கும் அன்னைக்கு ₹50 மேக்ஸிமம் 120 இல்ல 150 வரைக்கும் தான் வச்சிருந்தாரு. ₹50, ₹80, 100, 110, 120 வரைக்கும் தான் வச்சிருந்தாரு. அப்புறம் ஃப்ளோரான்ல வந்து ஃபீமேல் சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருந்தாரு. அத நான் பார்த்திருந்தேன். ஸோ கையில எடுத்து பார்த்திருந்தேன். இவர் என்ன சொன்னாரு, "உள்ளவும் கடை நான் வச்சிருக்கேன்பா. உள்ள போய் பாரு வீடியோ இருக்குன்னா எடுத்துக்கோன்னு" சொல்லியிருந்தேன். உள்ள போய் பார்த்தோம். ஸோ அந்த டைம் நெறைய பாக்கெட் வந்து ஸோ எதுக்கோ சிப் பண்ணியிருந்தாங்க. வெளிய எங்கேயோ அனுப்புறாங்க போல பேக்கெட் பண்ணி. ஸோ வீடியோ எடுக்க முடியல. நான் வெளிய வச்சிருந்த ஃபுல்லா வீடியோவா எடுத்திருந்தேன். ஸோ பாருங்க. அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக், உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கோல்டு ஃபிஷ் நெறைய வச்சிருந்தாருங்க. ஒரு ரோ ஃபுல்லாவே கோல்டு ஃபிஷ் தான். ₹50, ₹80ன்னு போட்டு ஸோ சைஸ் வந்து கொஞ்சம் சின்னது, கொஞ்சம் பெருசு. அவ்வளோ நல்ல கலர் நல்ல கோல்டு கலர் தக தக தகன்னு அப்படியே ஸோ இவர் கையில வச்சிருந்தாங்க. ஸோ நீங்க அந்த பக்கம் போனீங்கன்னா, டாடி அக்வேரியமுக்கு அப்படியே ஆப்போசிட்ல நேம்லாம் எதுவும் இல்லாம இவர் கடை இருந்திருக்கும். பாருங்க. நம்ம அடுத்ததா பார்க்குற கடை எதுன்னு பார்த்தீங்கன்னா, குட்டி பசங்க பீடா கடை. எல்லாருக்குமே ரொம்ப புடிச்ச கடை இது. ஸோ நம்ம சேனல்லேயே பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்கில கொஞ்சம் முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதிகமா போன வியூஸ்ல இந்த கடை வீடியோ தான். குட்டி பசங்க பீடா கடை சொல்லி வீடியோ. அந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ப்ரோ கொஞ்சம் நெறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருமே வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியா போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ லென்த்தியா நம்ம கடை ஃபுல்லா எடுத்திருக்கோம். ரேட்டு முதற்கொண்டு இந்த வீடியோல காமிச்சிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. அதே மாரி இப்போ ஃபர்ஸ்ட்டு குட்டி பசங்க பீட்டா கடை என்னன்னா, ஒரு தள்ளுவண்டி கடையில வந்து பீட்டா ஃபிஷ்ஷ வச்சு வித்துட்டு இருப்பாங்க. இப்போ வந்து இவங்க கடையே ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஸோ தனியா அந்த கொளத்தூர் உள்ளேயே மிடில்ல ரைட் சைட்ல, அதாவது எந்த சைடுனா அந்த ஃபிஷ் டாக்டர் சொல்லிட்டு ஒரு கடை இருக்கும். அந்த கடைக்கெல்லாம் ஒரு 2, 3 கடைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா,
குட்டி பசங்க பீட்டா கடைன்னு இப்போ ஒரு பெரிய கடையே வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ எங்கிட்ட மேல் பீட்டாவும் இருக்கு, ஃபீமேல் பீட்டாவும் இருக்கு. ஸ்டார்ட்டிங் 150 சம்திங். ஸோ எல்லாமே ரேட் மொதற்கொண்டு காமிச்சிருக்கேன் பாருங்க. ஸோ தனியா அந்த ம பவுல் மாரி போட்டு வச்சிருந்தாங்க. அப்புறம் ஒரு கிளாஸ் மாரி போட்டு வச்சிருந்தாங்க. ஃபீமேல் பீட்டா பார்த்தீங்கன்னா, அவங்களோட கேஷ் கவுண்டர்லேயே ஃபீமேல் பீட்டாவ தனியா சேல்ஸ் பண்ணிட்டு இவங்க கிட்டயே பார்த்தீங்கன்னா, அந்த பீட்டா ஃபிஷ் தேவைக்கான குட்டி குட்டி டேங்க் அவைலபிளா இருந்துச்சு. ஃபுட்டும் அவைலபிளா இருந்துச்சு. அந்த தள்ளுவண்டி கடையும் இப்போ கன்டின்யூ பண்றாங்க. தள்ளுவண்டி கடையுமே அவர் இன்னொருத்தர் பார்த்துக்கிறாங்க. இது இன்னொருத்தர் பார்த்துக்கிறாங்க போல. அதுவும் இந்த வீடியோல காமிச்சிருக்கோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். குட்டி பசங்க பீட்டா ஃபிஷ் கடை பார்த்தீங்கன்னா, தள்ளுவண்டி கடையை இன்னும் கன்டின்யூ பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதான் அந்த தள்ளுவண்டி கடை. இதுலயும் பார்த்தீங்கன்னா, அந்த பீட்டா ஃபிஷ் ரேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ₹80, 120, 100 இந்த 3 தான் வச்சிருந்தாங்க. அதாவது ஃப்ரண்ட்ல இருக்கிறது எல்லாமே ₹80ம் சைட்ல 2 சைட்ல இருக்கிறது வந்து 100, 120 சம்திங் சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க கிட்ட அந்த வண்டி உள்ளேயே பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் பீட்டா ஃபிஷ்ஷும் வச்சிருந்தாங்க. ஸோ இந்த கடையுமே கன்டின்யூ பண்ணிட்டுருந்தாங்க. இந்த கடையில வந்து ஸோ ரொம்ப புடிச்சு நாங்க ஒரு கலர் வாங்கியிருந்தோம். ஸோ அது எந்த கலர்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, குட்டி பசங்க பீட்டா கடைன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இந்த வீடியோ லிங்க் குடுத்துருக்கேன். அப்படி நம்ம சேனல புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் குடுத்துருங்க. நம்ம அடுத்ததா பார்க்குற கடை எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏஎம் அக்வேரியம். இவர்கிட்ட இல்லாத ஃபிஷ்ஷு
இன்னும் சொல்லலாம். ஸோ கொளத்தூர் கங்கா தியேட்டர் வழியா வரோம்ன்னு பார்த்தீங்கன்னா, கொளத்தூர் உள்ள வந்தீங்கன்னா, ரைட் சைட்லயே ஒரு 3வது கடை பார்த்தீங்கன்னா, ஏஎம் அக்வாரியம் வரும். இவர்கிட்ட எல்லா ஃபிஷ்ஷுமே வச்சிருப்பாங்க. எல்லா பாக்கெட் ஃபிஷ்ஷும் வச்சிருப்பாங்க. என்ன ஒண்ணா கடை எப்பவுமே பிஸியா இருக்கும் காய்ஸ். மத்த ஜனமே இவர் கடையில தான் நின்னு என்ன ஃபிஷ் வாங்குறதுன்னு அவங்களுக்கே தெரியாது. ஸோ பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ நாங்க போம்போது நல்ல ரஷ் இவர் கடையில. இங்க நெறைய ஃபிஷ் வச்சிருந்தாங்க. ஃபிஷ்ஷு பாக்கெட் இல்லாம பார்த்தீங்கன்னா, நெறைய அங்கங்க டப்ஸ் வச்சு அதுலயும் நெறைய ஃபிஷ்ஷஸ் போட்டு வச்சிருந்தாங்க. ஸோ நான் இவர்கிட்ட தான் ஷார்க் ஃபிஷ் வாங்கியிருந்தேன். ஸோ ஃபிஷ் மட்டும் இல்லாம அது நெறைய வெரைட்டி வெரைட்டி அது நேம்ஸ் என்னன்னு தெரியல. அதுவும் இவர் கடையில வச்சிருந்தாங்க. ஸோ பார்த்து நீங்க அந்த பக்கம் போன இவர் கடையிலயும் உங்களுக்கு பார்த்து வாங்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா, எந்த பேர்டு வாங்குறதுன்னே தெரியல. ஸோ கடைசியில பார்த்தீங்கன்னா, நாங்க பேர்டு தான் வாங்கல. பேர்டுக்கான கேஜஸ் மட்டும் வாங்கலாம்னு சொல்லி, கொளத்தூர் லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 2 கடையில மத்த கடைய விட இவங்க கிட்ட வந்து ரேட் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. அதுவும் நெறைய மாடல் வச்சிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வுட்ல வச்சிருந்தாங்க, ஸ்டீல்ல வச்சிருந்தாங்க, அந்த ஃபைபர் சொல்லிட்டு ஒரு பிளாஸ்டிக் மாரி இருந்துச்சு. அதுவும் வச்சிருந்தாங்க. ஸோ ரேட் வந்து நாங்க அடிச்சு பேசினாலும் நெறைய பேர் கம்மி பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு பேர்டுக்கான அந்த கேஜஸ், இந்த கூண்டு வேணும்னா, இவங்க இந்த கொளத்தூர் லாஸ்ட்ல தொடர்ந்து அப்படியே லைனா பெரிய கடைங்களா ஒரு 3 கடை இருக்கும். ஸோ இந்த கடையில வந்து நீங்க பார்கெயின் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ எங்களுக்கு இந்த கோல்டு கலர் கூண்டு தான் ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஸோ நாங்க ரேட்டுக்கு 600 சம்திங் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பேசி பேசி கம்மி பண்ணிட்டே இருந்தோம். பாருங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, இன்னொரு வாட்டி விஷ் யூ வெரி வெரி ஹேப்பி நியூ இயர் 2025. அதே மாரி நம்ம சேனல புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் பெல் ஐகான பிரஸ் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். சதீஷ் ஃப்ரம் எஸ்டிஆர் டெடி. பாய் ஃபிரெண்ட்ஸ்.